ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் நான் தைச்சிட்டேங்க. இன்றைக்கி வந்து ஒரு இது வந்து ஒரு பாட்டியோட ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க எனக்கு வந்து 2 மணிக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால் என்ன பண்ணேன், இதுக்கு வந்து சிம்பிள் தான் பாட்டி ப்ளவுஸுன்றதுனால இது 3 டாட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அதனால் வந்து இதுக்கு பட்டி தைக்க டாட் பிடிக்கிற வேலை எந்த வேலையுமே இல்லை. சிம்பிளான வேலை தான், சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. அது சீக்கிரம் நான் தைச்சிட்டு நான் பண்ண ஊக்கட்டலாம். அது அவங்களுக்கு வந்து பாட்டின்றதுனால அவங்களுக்கு வந்து நம்ம மிஷினில் வைக்கிற ஐப்பட்டி அவங்களுக்கு செட் ஆகாது. அதனால் என்ன பண்ணேன், நான் கையிலே எடுத்தேன். அது கையில் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரமாக ஆச்சு. அது வந்து கையில் எடுக்கவே எனக்கு அது சுத்தமாக எனக்கு பிடிக்காது, வராது. கொக்கி கட்டினாலே எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம கொக்கி கட்டி தான் கொடுத்தாகணும். அந்த ஐப்பட்டி வர எடுக்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் அந்த ஐப்பட்டி எடுத்து சீக்கிரமாக அதை வந்து அவங்களுக்கு கட்டி நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஐப்பட்டி கட்டி முடிச்சிட்டேன். அடுத்தது நான் கொக்கி கட்டுறும் போது வந்து நான் ஆச்சுன்னா ஊசி வந்து கையில் குத்திச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நம்மளோட தொழில் இது, நம்ம செஞ்சு தான் ஆகணும். என் கையெல்லாம் ஃபுல்லாகவே ஓட்டையாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கை ஃபுல்லாகவே ஊசி குத்துனது தான் காயம் அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம வெளியிலையும் கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம். ஆனால் வந்து இதில் வரதே வந்து நான் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நான் 90 ரூபா தான் வாங்குகிறேன். ஒரு சாதா ப்ளவுஸுக்கு அந்த 90 ரூபாயில் வந்து நான் வெளியில் கொடுத்து அவங்களுக்கு கொக்கி கட்ட ஒரு 10 ரூபா கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு 10 ரூபா போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன லாபம் இருக்குது? இதில் அந்த 90 ரூபாயில் நம்ம ஒரு ஜாக்கெட்டுக்கு நம்ம தைக்கணுன்னாலும் அதுக்கான கரண்ட் பில்லு, அதுக்கான ஊசி, அதுக்கு இது நூல், அந்த இது எல்லாமே நம்மளுடைய தான். அதை போட்டு நம்ம அதை தைச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம நம்மளுக்கு என்ன அதில் இருக்குன்ட்டு நான் வெளியில் கொடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன், தைச்சி வச்சுட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கட்டுவேன். அப்படி இல்லாச்சும் என்ன பண்ணுவேன், கரண்ட் ஆஃப் ஆகிற டைமில் நான் கட்டுவேன். இவங்க வந்து நான் அப்படி தான் வந்து தைச்சி வச்சுருவேன் எல்லாேருக்கும். இவங்க நான் சீக்கிரமாக வெளியில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டதுனால, சரி இது பாட்டி ப்ளவுஸ் தான், இது ரொம்ப வந்து கஷ்டமெல்லாம் ஆகாது அப்படி சொல்லிட்டு நான் இதை வந்து நான் கட்டிகிட்டு இருக்கிறேன். யாருக்கெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஊக்கு கட்ட பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக எனக்கு பிடிக்கலனாலும் அதை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அது நம்மளுடைய வேலை, தொழில்னு வந்துட்டு பிறகு அந்த தொழில் நம்ம செஞ்சு தான் ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன பண்ணுறது, நம்மளோட கஷ்டம். நம்ம கஷ்டத்தை யார் இடத்துலையும் நம்ம சொல்ல முடியாது. சொன்னால் அது வேடிக்கை பார்த்து சிரிக்கிறவங்கள தான் இருப்பாங்களே தவிர, நம்மக்கிட்ட ஆமாம் அப்படியா, ஆமாம் உங்களுக்கு இவ்வளோ இருக்கா, ஆமாம் எனக்கும் இவ்வளோ தான் கஷ்டம் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்மளாண்ட பேசிட்டு போவாங்க. ஆனால் வெளியில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இதுக்கு என்ன கஷ்டம், இது ஒரு கடை வச்சுருக்கு, இதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ சும்மா போய் சொல்லிட்டு தெரியுது அப்படி சொல்லுவாங்க. அதனால் நான் இப்போ மோஸ்ட்லி யார்கிட்டையும் என் கஷ்டத்தையும் நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. கட்டி முடிச்சுட்டு அவங்களோட ப்ளவுஸை எடுத்து நான் பேக் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். அவங்க அளவு ப்ளவுஸும் அவங்களுடைய வந்து தச்சு ப்ளவுஸையும் சேர்த்து கட்டிட்டு ஒரு கயிறு தேடி கட்டலான்னா, அதுக்கப்புறம் கயிறு தேடினேன், வெட்டின துணியை காணும். அதுக்கப்புறம் அவங்களோட துணியை வந்து கிடச்சிச்சு. அதை நான் வெட்டி வச்சுதே அதையே முடிச்சு போட்டு நான் எடுத்து வச்சுட்டேங்க. முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.